ஐயா தா வெள்ளையன் சுதேசி நாயகன் அன்னைக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு அமைப்பு, அதாவது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை. அதாவது நீங்கள் எந்த சங்கம் வேணால் இருந்துக்கங்க, அங்கங்கே ஒரு சின்ன சின்ன சங்கங்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்குன்னு ஆதரவாக இருந்தவர் ஒரே ஆளுது நம்முடைய வணிக கடவுள் தான். அவர் அந்த நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சங்கத்தை ஆரம்பித்த உடனே எல்லாரும் வந்து ஐயா கூட உறுதுணையாக இருந்தாங்க. ஐயா வந்து நல்லவருங்க, அவர் பணத்துக்கோ பொருட்களோ ஆசைப்படாதவர். என்ன குறைஞ்ச காலத்தில் அன்றைக்கு இருக்கிற அந்த ஆட்சியாளர்கள் வெள்ளையனை கூப்பிட்டு ஐயா நீங்கள் வாங்க எங்களுக்கு இது விஷயமாக சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவது தப்பான விஷயத்துக்கு அவர் என்றைக்குமே துணை போனதே கிடையாது. அப்போது என்ன ஆச்சுன்னா, மெயின் இருக்கிற ஆளை நம்ம தொட முடியாதனால சங்கத்தில் இருக்க கிளைகளில் இருக்கிற ஆட்களை தொட்டு இந்த சங்கத்தை பிரிக்கக்கூடியதே அந்த ஆட்சியாளர்கள் தான். அன்றைக்கி நீங்கள் ஒன்றும் இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விக்ரம் ராஜான்றவர் அவர் எங்கே இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கங்க, எந்த சங்கத்தின் மூலிமா தலைவராக இருந்தாலும் பார்த்துங்க. ஐயா கூட பயணித்தவர் தான், தென் சென்னையில் மாவட்ட தலைவராக இருந்தவர் தான். நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் இவர் முன்னிறுத்தி வேலைகளை செஞ்சார். ஆனால் அவங்க என்னென்னா சில பேர் விலை போயிட்டாங்க. விலை போனதுனால சங்கங்கள் பிரிக்கப்பட்டது. வேறுவே பிரித்து நீங்கன்னா அந்த விக்ரமராஜா சங்கம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க மாவட்ட தலைவர்களை பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் திமுக காரங்க. அன்றைக்கி வந்து இருந்த ஐயா வந்து கலைஞர் வந்து இவர் வந்து வெள்ளையன் வந்து நமக்கு சரிப்பட்டு வர மாட்டார், நீங்கள் பிரித்து நம்ம கூட வரவங்களாம் வர ஆட்களே இல்லைன்னா அன்றைக்கி ஒரே வார்த்தை விக்ரமராஜா சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுங்களா, வெள்ளையன் கிட்ட இருக்கிற அத்தனை பேருமே நல்லவர்கள், யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க, வரலனாலும் பரவாயில்ல உனக்கு நான் ஆள் தரேன் நீங்கள் வாங்க, அப்படி பிரித்த சங்கம் தான். இப்போது நடைமுறையில் இருக்கின்றது வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, அண்ணன் தம்பிகள் பிரச்சனை, அது சரி செஞ்சுருவாங்க, அது வந்து பிரச்சனையே கிடையாது. ஆனால் இவங்க பண்ணக்கூடிய இந்த வேலைகள் எப்படின்னா பணத்துக்காகவும் பொருட்களுக்காகவும் தன்னுடைய சுயநலத்துக்காகவும் நல்ல வசதி வாய்ப்போட வாழ்கிறதுக்காக நம்ம ஐயா கிட்டேருந்து போனவங்க. அதனால் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு இந்த வியாபாரிகளுக்கும் தெரியும், வணிகர்களுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும்.